நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து காமாக செட்டில்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் உள்ளே நமக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு. இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் பேரண்ட்ஸை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்ததாக வந்து நம்மளாம் லைஃப்பை ரன் பண்ணுற மாதிரி இருக்குது. நாங்களும் வந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்காக தான் வந்து இங்கே கனடா வந்திருக்கோம். கனடாவுக்கு ஃபஸ்ட்டு வந்த கொஞ்சம் ஃபியூ டேஸ்லாம் வந்து செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இங்கே இருக்கிற டிராஃபிக் சிஸ்டம், பஸ்ஸு, ஸ்னோ, அதுக்கப்புறம் இந்த க்ளீன் என்விரான்மெண்ட் அதெல்லாம் பார்க்கும்போதே என்னவோ ஒரு ட்ரீம் பிளேஸுக்கு வந்த மாதிரி வந்து தோணும். ஆனால் கொஞ்ச நாள் போக போக வந்து நம்ம மனசுக்குள்ளேயே வந்து ஒரு கொஷின் வரும். எப்போதும் இந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காலைல எழுந்திரிச்சி சமைக்கிறோம், சாப்பிட்றோம், திருப்பி சமைக்கிறோம், அதுக்கப்புறம் தூங்குறோன்னு. ஏன்னா இங்கே வந்து நமக்கு ஃபேமிலி சப்போர்ட்டும் கிடையாது. ஸ்கூல் போகாத வயசில் வந்து கிட்ஸ் எல்லாம் வீட்டில் வச்சுருந்தா பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே கஷ்டம் அவங்கள சமாளிக்கிறது. தனியாக இருக்கிற ஹோம் மேக்கர்ஸ்க்கெலாம் வந்து நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படி இல்லை, நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கும் வந்து இதே மென்டாலிட்டி தான் இருக்கும். ஆனால் என்ன மாதிரி ஃபாரினில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் இருக்கும், அவ்வளோதான். இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து மெயினாக எனக்கு இந்த ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்சிச்சு. நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் தனியாக இருக்கோம்லாம் வந்து தோண ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒர்க்கை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. காலைல கனெக்ட் பண்ணால் வந்து நைட்டுக்கிட்ட தான் வந்து அவங்க வேலையை முடிப்பாங்க. நம்ம இந்தியாவில் பேசலான்னு பார்த்தா டைமிங் டிஃப்ரென்ஸாக இருக்கிறதுனால வந்து அவங்கள்ட்டையும் அந்தளவுக்கு நம்ம வந்து பேச முடியாது. அடுத்தது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நேபர்ஸ் கிட்ட பேசலான்னு பார்த்தா அவங்கள்ட்டையும் வந்து அந்தளவுக்கு நம்ம கேஷுவல் டாக்லாம் வந்து பேச முடியாது. எப்பயாவது பார்க்கும்போது வந்து ஹாய் பாய் சொல்கிறதோடு வந்து நிறுத்திப்பாங்க இங்கெல்லாம். இந்த மாதிரி பேசுகிறதுக்கு வந்து யாருமே இல்லாமல் இருக்கிறதுனால என்னவோ தனியாக இருக்கிற மாதிரியே வந்து ஒரு ஃபீலிங் வரும். இதனாலேயே வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாகும். நம்ம பேசுகிறது கரெக்டாக இல்லைனா தப்பான்லாம் வந்து தோண ஆரம்பிக்கும். ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெலாம் வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுற மாதிரியெல்லாம் வந்து இருக்கும். அதுவும் நைட் டைமில் தான் வந்து இந்த தேவையில்லாத திங்கிங்லாம் வந்து மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற இந்த சம்மர் டைமில் கூட வந்து இந்தளவுக்கு தாட்ஸ்லாம் தோணாது. ஏன்னா அந்த டைம்லலாம் வந்து நம்ம அடிக்கடி வந்து வெளியே போயிட்டுருப்போம். ஆனால் இந்த வின்டர் ஆரம்பித்ததுலேருந்து வந்து நம்ம எங்கேயுமே அந்தளவுக்கு வெளியே போக முடியாது, கிளைமேட் கூலிங்காக இருக்கிறதுனால. அந்த டைம்லலாம் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சன்லைட்டும் வேறு கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரியெல்லாம் வந்து ஃபீல் ஆகும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசும்போது அவங்களும் வந்து இதே மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒருத்தவங்களுக்கும் வந்து ஒரு மாதிரி கெப்பாசிட்டி அதை ஹேண்டில் பண்ணுறது, நம்ம அதை எந்த விதத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு ஹேண்டில் பண்ணுறோன்னு தான் வந்து பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஸ்டார்டிங் இந்த எமோஷன்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் போக போக வந்து அதுவே பழகிடும். நான் அப்படி தான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி எமோஷனை கூட வந்து ஓரளவு நான் மேனேஜ் பண்ணிவிடுவேன். ஆனால் என்னோடய பொண்ணு விஷயத்தில் தான் வந்து எனக்கு அப்பப்போ வந்து ஒரு கில்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வயசு வந்து விளையாட வேண்டிய வயசு, அவளை வீட்டுக்குள்ளேயே போட்டு வந்து அடைக்கிற மாதிரியெல்லாம் வந்து அடிக்கடி தோணிக்கிட்டு இருக்கும். அதுவும் இல்லாமல் அவளுக்கு மெயினாக வந்து அந்தளவுக்கு ஃப்ரெண்டுமே வந்து இன்னும் செட் ஆகலை. அவள் மட்டும் தனியாக வந்து எங்கள் கூட தான் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கா. இந்த இயர் செப்டம்பர் வந்து அவளை ஸ்கூல் ஜாயின் பண்ணிவிடுவோம். அது வரைக்கும் அவளை வீட்டில் வச்சு மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து எனக்கு கொஞ்சம் ஹார்டஸ்ட் பார்ட்டாக இருக்குது. சம்மர் டைம்லலாம் வந்து ஏர்லியாக அழைச்சிட்டு போயிட்டு இருந்தேன். இப்போ அந்த ஏர்லியானும் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால வந்து அதுக்கும் போக முடியல. அதுக்கு பதிலாக வந்து பக்கத்துலேயே வந்து கம்யூனிட்டி சென்டர் இருக்குது. அதில் வந்து அவள் ஏஜுக்கு வந்து ஒரு 2-3 கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். அந்த கிளாஸ்லேயுமே வந்து இவ்வளோ விட கொஞ்சம் எல்லாமே வந்து பெரிய பசங்க தான் வராங்க. அவங்களுக்குலாம் வந்து நல்லாவே இங்கிலீஷ் பேச தெரியுது. ஆனால் இவளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியுது, பட் அந்தளவுக்கு வந்து ரிப்ளே பேச தெரியல. அதனால் அதுக்குமே வந்து கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுறா அந்த கிளாஸ்லாம் போகிறதுக்கு. ஆனால் எதையாச்சும் சொல்லியாச்சு அவளை டெய்லிக்கும் வந்து அந்த கிளாஸ்க்கு மட்டும் அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் அவளும் வந்து கொஞ்சமாச்சும் ஏதாவது பேச கற்றுப்பா இங்கிலீஷில். அதுவும் இப்போ வின்டர் டைம்லலாம் நார்மலாக வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எனக்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. அப்போ பாவம் அவளுக்கும் வந்து சில நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும் போல். ரொம்ப வயலண்ட்டாலாம் வந்து பிஹேவ் பண்ணுவான் அந்த டைமில். இந்த மாதிரி இருக்கிற டைம்லலாம் வந்து அவளை எனக்கு வந்து பெருசாக திட்டவும் மனசு வராது. ஏன்னா நமக்கே அப்படி இருக்கும்போது வந்து பாவம் அந்த சின்ன குழந்தைக்கு வந்து அப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வச்சு அவளை மேனேஜ் பண்ணுறேன். மோஸ்ட்டாக இந்த மாதிரி வின்டர் டைமில் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் போதெல்லாம் வந்து என்னோடய ரொட்டீனை தான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்ப்பேன். எனக்கு பிடிச்ச விஷயம்லாம் வந்து அடிக்கடி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். நிறையா சோஷியல் மீடியாவை பற்றி தான் வந்து இப்போல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அதில் கொஞ்சம் இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்குது. வீடியோலாம் போடுறதுனால அதை கொஞ்சம் நிறையா வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் எனக்கு வந்து இப்போ மைண்ட் டைவர்ட் ஆன மாதிரி இருக்குது. குக்கிங்லேயுமே வந்து இப்போல்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஸ்பைஸியாக வந்து வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்ணுன்லாம் வந்து தோணுது.
இங்கே பொறுத்த வரைக்கும் வந்து ஹோட்டல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். அதனால் மந்த்லி ஒன்ஸ் வந்து போகிறதோட வந்து நிறுத்திக்கிறது. மற்ற டைம்லாம் வந்து வீட்டிலே ஏதாவது வெரைட்டியாக வந்து செஞ்சுருவேன். இங்கே இருக்கிற கிளைமேட்டில் வந்து ஸ்கின் கேர் வந்து ரொம்பவே முக்கியம். என்னோடய ஸ்கின் கேர் வந்து ரொம்பவே சிம்பிள். குளிச்சுட்டு வந்தோடனே வந்து மாய்ஸ்சரைசர் மட்டும் கண்டிப்பாக போட்டுருவேன். அதுக்கப்புறம் எப்பப்போ வந்து ட்ரை ஆகுதோ அப்போல்லாம் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் லிப் பாம் வந்து போட்டுருவேன். இது மட்டும்தான் என்னோடய ஸ்கின் கேரு. மற்றபடி எனக்கு வேறு எதுவும் பெருசாக தெரியவும் தெரியாது. இங்கே இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி கண்டிப்பாக வந்துடும். அதுக்கு வந்து ரெகுலராகவே வந்து விட்டமின் டி டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அடிஷ்னலாக வந்து இப்போ ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தோம். அதில் வந்து B12 வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு எனக்கு. அந்த B12 வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஃபியூ டோஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன்லாம் எடுத்திருந்தேன். இனிமேல் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த ஏபிசி ஜூஸ்லாம் வந்து ரெடி பண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஃப்ரீசரில் வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன். தேவைப்படும் போது வந்து இந்த க்யூப்ஸை வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தான் வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி குடித்தாதான் வந்து அந்தளவுக்கு பெனிஃபிட் இருக்கும். ஆனால் அதை பண்ணுறதுக்கெலாம் வந்து டைம் இல்லாமல் தான் வந்து இந்த மாதிரி பண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஹெல்த் வைஸ் வந்து ஏதாவது ஒரு இது பண்ணிக்கிட்டே இருக்குன்னு தோணுது. ஏன்னா ஃபேமிலி சப்போர்ட்டும் கிடையாது, ஸ்ட்ரெஸ்ஸும் நமக்கு ஓவராக இருக்கும். ஸ்ட்ரெஸ்னாலேயே வந்து ஏதாவது ஒரு இது வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். இங்கே வந்து பாசிட்டிவிட்டியை தேட தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கேங் கிடச்சிட்டா வந்து அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு கிடச்சிரும். எதை பற்றியும் வந்து நம்ம கவலைப்பட வேணாம். இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிற ஃபுல் தாட்ஸுமே வந்து என்னோடய பெர்ஸ்பெக்டிவ். ஒருத்தவங்களுக்கும் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்களும் வந்து என்ன மாதிரியே கோத்ரூ பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். கண்டிப்பாக டைம் எல்லாத்தையும் மாற்றும்னு சொல்லிட்டு நம்பலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.